ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நைட் ட்ரெஸ் எப்படி தைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் எடுத்திருக்க அளவு வந்து 12லேருந்து 14 வயசு இருக்க குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதே மெத்தட் வச்சு பெரியவங்களுக்கும் தைக்கலாம், இதை விட சின்ன பிள்ளைங்களுக்கும் தைக்கலாம். இந்த நைட் ட்ரெஸ் தைக்கிறதுக்காக நான் 2.5 மீட்டர் காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை பிரித்து விட்டுக்கலாம். பிரித்து விட்டு டாப் போர்ஷனை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறதுல பாட்டமும் கட் பண்ணிக்கலாம். இப்போது ராங் சைடு மடிச்சுக்குங்க. இப்போ நான் 2ஆக மடித்து போட்டிருக்கேன். ஃபோல்டு சைடு என்ன பார்த்த மாதிரியும் ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்குது. அதையே இன்னொரு முறை 2ஆக மடித்து போட்டிருக்கேன். இப்போ வந்து 2 ஃபோல்டு சைடு என்ன பார்த்த மாதிரி இருக்குது, ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி போட்டிருக்கேன். இப்போது நான் மடித்து போட்டு எனக்கு 10.5 இன்ச் அகலம் வருது. நான் எடுத்துருக்க அளவுக்கு 10.5 இன்ச் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அகலம் பத்தலைன்னா குறுக்கில் மடித்து போட்டுக்கு. கீழே மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறேன். அடுத்ததாக நம்ம டாப்போட உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். டாப்போட உயரம் உங்களுக்கு ரெடி அளவு எவ்வளோ வருதோ அதோட மேலே ஒரு 1/2 இன்ச்சு எடுத்துக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக அந்த 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு 24.5 இன்ச்சு வருது. மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ண ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 25 இன்ச்சாக மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மார்க் பண்ணதில் ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு இப்போ நம்ம ஷோல்டர் அளவை மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து நான் 5.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஆமுல் இறக்கும் நான் 5.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். 5.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டு விட்டுக்கலாம். அடுத்ததாக ஆமுல் வளைவுக்கு இந்த எல் ஷேப்லேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணி அதையும் நம்ம வளைச்சி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம செஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் லைனுக்கு வந்து மார்பு சுற்றளவை 4ஆக பிரித்து அது கூட 1/2 இன்ச்சுலேருந்து 1 இன்ச் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட தையலுக்காக 1.5 இன்ச்சு சேர்த்துக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்க அளவு வந்து 32 இன்ச்சு. அதை வந்து 4ஆக பிரித்தோம்னா 8 இன்ச் வருது. அது கூட 1/2 இன்ச்சு சேர்த்து 8.5 இன்ச்சாக மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக நம்ம வேஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கலாம். சின்ன பிள்ளைங்கன்றதுனால 13 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். வேஸ்ட் லைனுக்கு 13 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு கிழிச்சுக்கிறேன். இப்போது வேஸ்ட் லைனுக்கு செஸ்ட் லைனில் நம்ம எவ்வளோ எடுத்தோமோ அதுலேருந்து 1/2 இன்ச்சுலேருந்து 1 இன்ச்சு வரைக்கும் நம்ம மைனஸ் பண்ணி இங்கே எடுத்துக்கலாம். இப்போ நான் மேலே வந்து 8.5 இன்ச்சு எடுத்தேன். அதுலேருந்து நான் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி இங்கே 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் தையலுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கீழே பாட்டம் கிட்ட மேலே நம்ம 8.5 இன்ச்சு எடுத்தோம்ல அந்த 8.5 இன்ச்சை அப்படியே வச்சுக்கலாம். நீங்கள் 1 இன்ச்சு லூஸாக கூட வைக்கிறதா இருந்தால் வைக்கலாம். நான் அப்படியே 8.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். தையலுக்காக அந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட்டு வச்சு தான் தைக்க போகிறோம். அதனால் கீழே வந்து ஒரு 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணதை நம்ம ஒரு கோடு போட்டு விட்டுக்கலாம். இப்போது கீழே வந்து 5 இன்ச்சு மார்க் பண்ணாலும் அதை நம்ம கட்டு வச்சு தைக்க போகிறோம். இப்போ நம்ம நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட அகலம் நான் 2 இன்ச்சு எடுத்திருக்கேன். இறக்கம் வந்து 4 இன்ச்சு எடுத்திருக்கேன். இப்போது இதை பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அதை நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் நெக்கு வேணுமோ அதை வரைஞ்சி விட்டுக்குங்க. இப்போ நான் பேக் சைடும் இதே நெக்கு தான் எடுத்திருக்கேன், இதே அளவில். அதனால் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நான் கட் பண்ண போகிறேன். இப்போ நான் சுடிதார் மாடலில் அப்படியே தலை விடுற மாதிரி தான் இதை கட் பண்ணியிருக்கேன், ஓப்பன் இல்லாமல். உங்களுக்கு ஓப்பன் வேணும்னா பேக் சைடில் ஒரு 2 இன்ச் அளவில் ஓப்பன் வச்சு ஒரு பட்டன் ஒன்று வச்சிடலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணதை அப்படியே கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துலலாம் ஒரு ஆர்க் கட் பண்ணி விட்டுக்குங்க. இது வந்து நமக்கு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கட்டு வச்சு தைக்க போகிறோம்ல, இந்த இடத்துலையும் ஒரு ஆர்க் கட் பண்ணி விட்டுக்குங்க. கீழே இருந்து 5 இன்ச் மார்க் பண்ணி. இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஒரே நெக் டிசைன்ன்றதுனால நான் ரெண்டுத்தையும் சேர்த்து கட் பண்ணுறேன். நீங்கள் டிஃப்ரெண்ட் நெக் வெட்டுற மாதிரி இருந்தால் தனித்தனியாக பிரித்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டாப் போர்ஷன் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எப்படி நம்ம டாப் போர்ஷனுக்கு மடித்து போட்டோமோ அதே மாதிரி ஸ்லீவுக்கும் மடித்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அகலத்தில் ஒரு மடிப்பு மடிச்சிருக்கேன், அதையே இன்னொரு மடிப்பில் மடிச்சிருக்கேன். மேலே கீழேன்னு இருக்கிறத ஈவனாக வச்சு ஒரு கோடு போட்டுக்கிறேன். கோடு போட்டு அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஸ்லீவோட கீழே மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம ஸ்லீவோட ஹைட்டை மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட ஹைட்டு ரெடி அளவு உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதோட ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்துக்குங்க. இப்போ நான் 5 இன்ச்சு ரெடி அளவு எடுத்திருக்கேன். அதோட 1/2 இன்ச்சு சேர்த்து 5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி ஒரு கோடு கிழிச்சிக்கிறேன். ஸ்லீவோட அகலம் 6 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இறக்கம் வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது தையலுக்காக 6 இன்ச்சு மார்க் பண்ணாலும் அங்கேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மார்க் பண்ணதை அப்படியே வளைச்சி விட்டுக்கலாம். இப்போது ஃப்ரண்ட்டு சைடுக்காக ஒரு 1/2 இன்ச்சு அளவு இது மாதிரி உள்பக்கமாக தள்ளி இப்படி வளைச்சி விட்டுக்குங்க. இப்போது கீழே ஸ்லீவோட அகலம் 5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணதெல்லாம் கோடு போட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பேக் ஸ்லீவை மட்டும் கட் பண்ணிக்கலாம். அதை 2ஆக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பக்கம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம 2ஆக பிரிச்சுட்டு தான் ஃப்ரண்ட்டு சைடு மார்க் பண்ணதை கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஆர்க் கட் பண்ணிக்கலாம். சென்டருக்கும் அந்த கீழே மடித்து தைக்கவும் மார்க் பண்ணிக்கலாம். அங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட்டு சைடு கட் பண்ணிவிட்டு அதுலேயும் ஒரு ஆர்க் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம டாப் போர்ஷன் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ மீதி இருக்கிற துணியில் நம்ம பாட்டம் கட் பண்ணிக்கலாம். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு பாட்டமுக்கு வந்து நான் குறுக்க மடித்து போடுறேன். ஏன்னா நமக்கு அகலம் பத்தாது, அதனால் நான் குறுக்க மடித்து போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு டாப் போர்ஷன் எப்படி மடித்தோமோ அதே மாதிரியே தான் இதுக்கும் மடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதையும் இன்னொரு மடிப்பு மடிச்சிருக்கேன். இப்போ 2 ஃபோல்டு சைடு என்ன பார்த்த மாதிரியும் ஓப்பன் சைடு எனக்கு ஆப்போசிட்லேயும் இருக்குது. கீழே மடித்து தைக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு கிழிச்சிக்கிறேன். இப்போது இந்த கோட்லேருந்து நம்ம உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். பேண்ட்டோட ரெடி அளவு எவ்வளோ வருதோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பேண்ட்டோட ரெடி அளவு நான் எடுத்துக்கிறது வந்து 37 இன்ச்சு. அந்த 37 இன்ச்சு நான் இங்கேருந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி ஒரு கோடு கிழிச்சிக்கிறேன். இப்போ நம்ம எலாஸ்டிக் வச்சு தான் தைக்க போகிறோம். இப்போ இந்த கோட்லேருந்து நம்ம எலாஸ்டிக்கான அளவை மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நான் 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி ஒரு கோடு கிழிச்சிக்கிறேன். இங்கேருந்து நம்ம இடுப்பு சுற்றளவு தான் எடுக்க போகிறோம். இடுப்பு சுற்றளவு வந்து நம்ம சீட்டோட சுற்றளவு தான் எடுக்கணும். அப்போ தான் நமக்கு ஃப்ரீயாக உட்கார செய்யலாம் கரெக்டாக இருக்கும். ஃபேண்ட்டும் சீக்கிரம் கிழியாது. அதனால் நம்ம சீட்டோட அளவு எடுத்துகிட்டு அதை நீங்கள் 4ஆக பிரிச்சுக்குங்க. எந்த அளவு வருதோ அதை 4ஆக பிரித்து அதோட லூஸு தையல் 2த்துக்கும் சேர்த்து நம்ம 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். இப்போ நான் எடுத்துருக்க அளவு வந்து 34 இன்ச்சு. அதை 4ஆக பிரிக்கும் போது 8.5 இன்ச்சு வருது. நான் தையலுக்கும் கொஞ்சம் லூஸ்னஸ்க்கும் சேர்த்து 2 இன்ச்சு சேர்த்தேன்னா 10.5 இன்ச்சாக எடுத்து மார்க் பண்ணி ஒரு கோடு கிழிச்சிக்கிறேன். சீட்டோட இறக்கம் வந்து நம்ம சீட் அளவை 4ஆக பிரித்து எவ்வளோ வருதோ அதோட 2.5 இன்ச்சு சேர்த்துக்குங்க. இப்போ எனக்கு 11 இன்ச்சு வருது. அந்த 11 இன்ச்சை மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கேருந்து 2.5 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும். ஃப்ரீயாக உட்காரத்துக்கெல்லாம் அந்த லூஸ்னஸ் வரத்துக்காக இங்கேருந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். இந்த எல் ஷேப்லேருந்து நம்ம இப்படி வளைச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பலாசோ டைப்பில் தான் தைக்க போகிறோம். அதனால் மேலே எந்த அளவு எடுத்தனோ அதே அளவு நான் கீழே வச்சுக்கிறேன். 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் பாட்டம் கிட்ட வச்சுட்டு இந்த எல் ஷேப்லேருந்து இந்த பாட்டம் கிட்ட 10 இன்ச்சு மார்க் பண்ணோம்ல அது வரைக்கும் நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ நம்ம தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு அளவு தான் தைக்க போகிறோம். இதுலேயும் நம்ம நிறைய லூஸ் வச்சுருக்கிறதுனால அந்த 1/2 இன்ச்சு அளவு தையலுக்கு அதுலேயே வந்துடும். நம்ம இதை மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேண்ட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 பீஸ் இருக்குல்ல இது இப்படி பிரித்து போட்டுக்குங்க. பிரித்து போட்டு 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணதுனால 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கும். இப்போது இந்த கிராச் டெப்த்துக்கிட்ட 1/2 இன்ச்சு அளவில் 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது 1/2 இன்ச்சு அளவில் 2 தையல் போட்டாச்சு. இப்போ சென்டரை இது மாதிரி பிரித்து விட்டுக்குங்க. இப்போ பாட்டம் கிட்ட 1.5 இன்ச்சு அளவு மடித்து தைக்க விட்டோம்ல அதை மடித்து தைச்சிக்கலாம். இப்போது கீழே நம்ம மடித்து தைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து சென்டர் ஜாயின் பண்ண போகிறோம். சென்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த பாட்டமில் இந்த சைடில் ஆரம்பித்து அப்படியே தைச்சிட்டே வந்து இந்த சைடில் முடிக்கணும். 1/2 இன்ச்சு அளவில் இது மாதிரி தைச்சி 2 தையல் போட்டுக்குங்க. இப்போது 2 தையல் போட்டாச்சு. இப்போ மேலே எலாஸ்டிக் வைக்க போகிறோம். எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம மடித்து தைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இது மாதிரி 1/4 இன்ச்சு அளவில் மடிச்சுட்டு நம்ம எலாஸ்டிக் எவ்வளோ விட்டோமோ அந்த அளவு இது மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் சுற்றி போட்டுட்டே வரணும். ஒரு 2.5 இன்ச்சு அளவு மட்டும் கேப் விட்டுடுங்க. நம்ம அந்த எலாஸ்டிக் கோக்கிறதுக்காக இந்த கேப் விட்டுட்டு அதை சுற்றி நம்ம தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஓப்பன் வச்சு ஃபுல்லாக தைச்சாச்சு.
இப்போ நம்ம எலாஸ்டிக் ஒத்துக்கலாம். எலாஸ்டிக் எந்த அளவில் எடுக்கணும்னா, உங்களோட வேஸ்ட் லைன் நீங்கள் எங்கே ஃபேண்ட்டு போடுவீங்களோ அந்த அளவு எடுத்துக்குங்க. அதுலேருந்து ஒரு 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்திருக்க அளவு 28 இன்ச்சு. அதுலேருந்து நான் 3 இன்ச்சு மைனஸ் பண்ணி 25 இன்ச்சு எலாஸ்டிக்கோட சுற்றளவு எடுத்திருக்கேன். இப்போ எலாஸ்டிக்கை ஒரு பின் பண்ணிவிட்டு கோத்து எடுத்துக்கலாம். இப்போது எலாஸ்டிக்கை ஒன்று மேலே ஒன்று வச்சு இது மாதிரி 1/2 இன்ச்சு அளவில் ஒரு 4-5 தையல் போட்டுக்கலாம். அது மாதிரி தையல் போட்டு அந்த எலாஸ்டிக்கை உள்பக்கமாக இப்படி தள்ளி விட்டுட்டு இந்த ஓரத்தில் தைச்சிடுங்க. தைச்சிட்டு அந்த எலாஸ்டிக்கை கரெக்டாக இழுத்து வச்சு அதை சுற்றி நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எலாஸ்டிக் வச்சு தைச்சாச்சு. நம்மளோட பேண்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம டாப் போர்ஷனை தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ டாப் போர்ஷனோட ஃப்ரண்ட் பீஸ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பீஸில் நம்ம நெக்கு தைச்சி எடுத்துக்கலாம். டாப் போர்ஷனோட நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி போட்டுக்குங்க. இது மாதிரி போட்டு நம்ம நெக்குக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து தான் திருப்ப போகிறோம். கிராஸ் பீஸில் 1.5 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி துணியை கட் பண்ணி எடுத்துக்குங்க. 1/4 இன்ச்சு அளவில் தைச்சிட்டு உள்பக்கமாக மடித்து தைச்சிக்கலாம். இப்போ நெக்குக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து தைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடில் பேக்கெட் வைக்க போகிறோம். அதுக்கு 7 இன்ச்சு நீளமும் அகலமும் இருக்கிற மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன். கீழே இருந்து ஒரு 3.5 இன்ச்சு அளவில் மார்க் பண்ணிக்கோங்க. அங்கே நம்ம பேக்கெட் வச்சு தைச்சிக்கலாம். அந்த பீஸோட நல்ல பக்கம் மேலே பார்த்த மாதிரி வச்சு 1/4 இன்ச்சு அளவில் உள் பக்கமாக மடித்து 3 பக்கமும் சுற்றி தையல் போட்டுக்கலாம். மேல் பக்கம் நான் கரை பக்கம் இருக்கிறதுனால நான் மடித்து தைக்கல. உங்களுக்கு பேக்கெட் மேல் பக்கம் கரை பக்கம் இல்லாமல் இருந்தால் 1/4 இன்ச்சு அளவு மடித்து தைச்சிக்கோங்க. இப்போ நம்ம பேக்கெட் தைச்சிட்டோம். ஃப்ரண்ட்டு சைடு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி பேக் சைடுக்கும் கிராஸ் பீஸ் மட்டும் கொடுத்து தைச்சிக்கலாம். தைச்சிட்டு ரெண்டும் நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஷோல்டரை ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். 1/2 இன்ச்சு அளவில் 2 தையல் போட்டுக்குங்க. இப்போது ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லீவ் கீழே வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம். 1 இன்ச்சு அளவு விட்டுருக்கோம்ல, அதை நம்ம மடித்து தைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்லீவ் தைச்சாச்சு. இதை வந்து நம்ம டாப்பில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். டாப்போட நல்ல பக்கத்து மேலே ஸ்லீவோட நல்ல பக்கம் இது மாதிரி வச்சுக்குங்க. அந்த சென்டர் ஷோல்டர் ஜாயின் பண்ணல அந்த ஆர்க் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்குங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு ஒரு ஆர்க்கை கட் பண்ணோம்ல, அது வந்து ஃப்ரண்ட் சைடில் இருக்க மாதிரி வச்சுக்குங்க. சென்டர்லேருந்து 1/4 இன்ச்சு அளவில் 2 தையல் போட்டு எடுத்துக்குங்க. 2 பக்கமும் 2 தையல் போட்டுக்குங்க. அதே மாதிரி இந்த சைடும் ஸ்லீவை நல்ல பக்கத்து மேலே நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு சைடு நீங்கள் வச்சிங்கன்னா இன்னொரு சைடு ஸ்லீவ் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போது 2 ஸ்லீவும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து இதை வந்து இப்படி திருப்பி போட்டுக்குங்க. இப்போ வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ண போகிறோம். சைடு எந்த அளவு விட்டுமோ அந்த அளவு நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கணும். இப்போது ஸ்லீவில் இங்கேருந்து தைச்சிட்டே வந்து நம்ம கீழே வந்து கட்டு வைக்க போகிறதுனால 5 இன்ச்சு மார்க் பண்ணல, அது வரைக்கும் கரெக்டாக நிறுத்தணும். அதே மாதிரி இந்த சைட்லேயும் 5 இன்ச்சு மார்க் பண்ணல, அது வரைக்கும் கரெக்டாக நிறுத்திக்குங்க. பக்கத்துலேயே 2 தையல் போட்டு கரெக்டாக அந்த 5 இன்ச்சு வர வரைக்கும் தைச்சிக்குங்க. இப்போது 2 சைட்லேயும் நம்ம சைடு ஜாயின் பண்ணி விட்டுட்டோம். இப்போ நம்ம கட்டுக்கிட்ட தைச்சிக்கலாம். கட்டுக்கிட்ட வந்து இந்த சைடு இருக்கிற 1.5 இன்ச்சு துணி விட்டுருக்கலாம், அதை இது மாதிரி மடித்து இப்படி தையல் போட்டே வாங்க. இங்கே வந்து மடித்து இந்த சைடில் தையல் போடுங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி தையல் போட்டு எடுத்துக்குங்க. அதே மாதிரி அந்த பக்கத்துலையும் தைச்சி எடுத்துக்கலாம். இப்போது 2 சைடும் நம்ம கட்டுக்கிட்ட தைச்சிட்டோம். இப்போ கீழே வந்து 1 இன்ச்சு அளவு விட்டுருக்கோம்ல, அதை மடித்து தைச்சிக்கலாம். இப்போது 2 சைடும் தைச்சி எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்மளோட டாப் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு நைட் ட்ரெஸ் தைச்சி முடிச்சாச்சு. இப்போ நம்ம டாப் போர்ஷனும் ஈஸியாக தைச்சிட்டோம், பாட்டம் போர்ஷனும் ஈஸியாக தைச்சிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.